வணக்கம். வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல்லின் சிந்தனைக்களம். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். கடந்த ஒரு 10 நாள்ல ஒரு 6-7 மரணங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வீட்டுக்கு அருகாமையில் தெரிந்தவர்கள் அப்படின்னு. இதுல பெரும்பாலான மரணங்கள் இளம் வயதிலேயே 20 வயது, 19, 20 வயதிலிருந்து ஒரு 45 வயதுக்குள்ளவே. இந்த மரணங்களுக்கு காரணம் கேட்டறியும் போது மிக வேதனையாக இருந்தது. பெரும்பாலும் கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக கோளாறு காரணமாக இருந்திருக்கிறது. ஏன் இந்த சிறுநீரக கோளாறு அப்படின்னு அப்படி போனா எளிமையான ஒரே பதில் குடிப்பழக்கம். குடித்து தங்களுடைய சிறுநீரகத்தை செயலிழக்க செய்து விட்டார்கள். அதிலிருந்து மீள முடியவில்லை. அந்த வேதனையை தாங்க முடியாமல் தினமும் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்து அந்த குடும்பத்தையே இன்றைக்கு கலங்கடித்து விட்டு சென்று விட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம், குடிப்பழக்கத்தினால எவ்வளவு தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி சொல்லிட்டு. இந்த மரணங்களை சற்று நோக்கி திருப்பி பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த மரணங்களுக்கு காரணம் என்ன? இயற்கையான மரணங்களா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மரணங்கள் எல்லாம் நாமே வருவித்துக் கொள்கின்ற மரணங்கள். இந்த மரணங்களுக்கு முடிவு கட்டப்போவது யார்? அந்த குடும்பங்கள், 8 வயது 10 வயது பிள்ளைகள், இளம் மனைவி, இவர்களெல்லாம் யார் காப்பாற்றுவார்கள்? இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். குடிப்பவர்கள், மது அருந்துபவர்கள், தயவு செய்து இந்த சிந்தனையை கேட்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அருந்தும் மதுவானது உங்கள் உடலுக்கு ஏதாவது ஆற்றல் தருகிறதா என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள். ஆற்றல் தராமல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வீணாக்கக்கூடிய செயலை தான் அந்த மது செய்கிறது. ஆற்றலை அழிக்கக்கூடிய செயலைத்தான் அந்த மது செய்கிறது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் சிதைத்து உங்களை நோயாளியாக்கி உங்களை மரணத்திற்கு அழைத்து செல்கிறது மிக விரைவாக. ஒரு நல்ல உதாரணம், நான் சென்னையில் ஒரு பெரிய நகைக்கடையில் மிக பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர், நன்றாக பழகி வந்த ஒரு நபர். அவருடைய வேலை முடிந்து தினமும் குடித்தார், தினமும் மருந்து அருந்துவார். இன்றைக்கு அவருக்கு வேலை இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கூனி குறுகி நோயாளியாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். எதற்கு இந்த இழிநிலை? தயவு செய்து மது பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்களுடைய குடும்பமும் சமுதாயமும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழுங்கள். எல்லோரையும் மகிழ்விப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மது அருந்தி நீங்கள் மட்டும் மகிழ்ந்திருப்பது போல தோன்றலாம், ஆனால் அதற்கு பின்னால் பல வேதனைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மது பழக்கத்திலிருந்து வெளிவருமாறு மது பிரியர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். மதுவை மறப்பதற்கு என்ன செய்யலாம்? சிபிஎல்லுக்கு வாங்க, நல்லா யோகா செய்யுங்க. யோகா பயிற்சியில இந்த மது பழக்கத்தை மறக்க வைப்பதற்கு நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. இங்கே வாங்க, அல்லது நீங்கள் இருக்கும் இடத்தில் எங்கேயாவது யோகா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்க போங்க. நல்ல விஷயங்களை பற்றி கொள்ளுங்கள். இந்த தீமையிலிருந்து விடுபடுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.